சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து இந்த பலன்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள் 21/2/2024 புதன்கிழமை. துவாதசி திதி 1:26 பகல் வரை, பின் திரையோதசி திதி. புனர்பூசம் நட்சத்திரம் 4 மாலை வரை, பின் பூசம் நட்சத்திரம். ஆயுஷ்மான் நாமயோகம் 18:55 நாளிகை வரை, பின் சௌபாக்கியம் நாமயோகம். பாலவகரணம் 18:34 நாளிகை வரை, பின் கௌளவகரணம். நாள் முழுவதும் சித்தயோகம். இன்று விவாக நாள். இன்று பிரதோஷ நாள். சூலம் வடக்கு வடகிழக்கு 16 நாளிகை. பரிகாரம் பால். ராகு காலம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுபகோர என்னும் நல்ல நேரங்கள். சூரிய உதயத்திலிருந்து காலை 9:34 முதல் 10:34 வரை. முற்பகல் 2:04 முதல் 3:34 வரை. பிற்பகல் 4:34 முதல் 5:34 வரை. இரவு 7:34 முதல் 10:34 வரை. இன்றைய நவகோள்களின் நிலைகள். மேசத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி புதன், மீனத்தில் ராகு. இன்று காலை 9:43க்கு சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, 3ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் காலை 9:43க்கு 4ஆம் பாவத்தில் கடகத்திற்கு வருகிறார். 6ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதன் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். சந்திரன் 4ஆம் பாவத்திற்கு வந்து இன்று உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். புதிய வீடு கட்டும் யோகம் ஏற்படும். புதிதாக வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. உணவுப் பொருள் வியாபாரம் செய்வோர், ஓட்டல் தொழில் புரிவோர், காய்கறி வியாபாரம், பழ வியாபாரம், பூ வியாபாரம் செய்வோர், திரவ சம்பந்தமான தொழில் புரிவோர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவோர், பூஜை செய்வோர், கோயில்களில் பணிபுரிவோர், வக்கீல்கள், மருத்துவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு நன்னாளாக இந்நாள் விளங்குகிறது. நீங்கள் எதிர்பார்த்த தன உதவிகள், பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் தேடி வரும். வெளியூர் வெளிநாடு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோருக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாள். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். குடும்பத்தில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிட்டும். தொழில்துறையில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டுள்ளோருக்கு நன்மைகள் பெறும் ஒரு சிறந்த நாள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு வழியில் வரவேண்டிய பண வரவில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில்துறையினருக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். குடும்பத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கியத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நாள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 7, 70, 8, 80.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு இன்று 3ஆம் பாவத்தில் சந்திரனும் 11ஆம் பாவத்தில் ராகுவும் 10ஆம் பாவத்தில் சனி சூரியன் புதனும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார். ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். உங்களது உடல் ஆரோக்கியம், தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டில் இருப்போருக்கு பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில்துறையினர் அபரிமிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த சிற்சில பிரச்சனைகளை கடந்து சாதனை புரிவீர்கள். மாணவர்கள் இருப்பிடம் மற்றும் போக்குவரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்து சாதனை புரிவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க ஒரு நன்னாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது பொருளாதார நிலைகளில் குழப்ப நிலை நீடிப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற வேண்டிய ஒரு நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தும். ரிஷப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 8, 44, 4, 85. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு இன்று 2ஆம் பாவத்தில் சந்திரனும் 10ஆம் பாவத்தில் ராகுவும் 9ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார். மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டில் இருப்போரிடமிருந்து எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பண வரவுகள் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு வழியில் அனுகூலம் கிட்டும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் செய்ய வேண்டிய புதிய முதலீடுகளை செய்வீர்கள். வரவுகளும் செலவுகளும் கலந்த ஒரு சம நாள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 4, 85. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு சாஸ்தா. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு ராசியில் சந்திரனும் 3ஆம் பாவத்தில் கேதுவும் 10ஆம் பாவத்தில் குருவும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். கடகராசிக்கு தரும் பலன்கள். ராசியில் உள்ள சந்திரன் மனச்சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவார். 3ஆம் பாவத்தில் கேதுவும் பாக்கியாதிபதி குரு 10ஆம் பாவத்திலும் இருந்து உங்களது தொழிலில் முன்னேற்றமான பலன்களை ஏற்படுத்துகிறார். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க ஒரு நன்னாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரிய முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு.
கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தொழில் மாற்றம், இடம் மாற்றம் வாய்ப்புகள் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உயரமான இடங்களில் பணிபுரியும் போது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் அதிக அலைச்சலும் இடம் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தொழில் போட்டிகளும் மன உளைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது குடும்ப குழப்பங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார நிலைகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். போட்டியாளர்களை வெற்றி கொண்டு சிறந்த ஆதாய பலனை அடைவீர்கள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 7, 70, 3, 48. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு குரு பகவான் 9ஆம் பாவத்திலும் சுக்கிரன் 6ஆம் பாவத்திலும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். 2ஆம் பாவத்தில் கேது இருப்பினும் 2ஆம் அதிபதி புதன் 7ஆம் பாவத்திலிருந்து ராசியை பார்க்கும் நிலை. 8ஆம் பாவத்தில் ராகு இருப்பினும் 8ஆம் அதிபதி குரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்கும் நிலையில் உங்களது குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு வெற்றிகள் பெற்று பரிசுகளும் பாராட்டுகளும் பெறுவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியம், குடும்ப விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். எச்சரிக்கையினுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 3, 48, 6, 78. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு குரு பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு 6ஆம் பாவத்தில் சனி சூரியன் புதனும் 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார். கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி ஒன்று கூடும் ஒரு நல்ல நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்த சிற்சில தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது உத்தியோக இடத்தில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உத்தியோக இடத்தில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குடும்பம், பொருளாதாரம் மற்றும் வியாபார போட்டிகளை சமாளிக்க வேண்டிய நாள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பொருளாதாரம் மூத்த சகோதரர் வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள்.
வியாபாரிகளுக்கு நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1-2க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாளாக நடைபெறும் சொத்து பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். வியாபாரிகளுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 6, 78. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சந்திரனும் 5ஆம் பாவத்தில் சனி சூரியன் புதனும் 6ஆம் பாவத்தில் ராகுவும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். துலாம் ராசிக்கு இன்று சந்திரன் 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நாள். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ஹார்ட்வேர் தொழில்துறையினருக்கு நன்மைகள் அதிகம் பெறும் ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி, ஆடிட்டிங் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிறந்த நாள். திருமண வயதில் இருப்போருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஏற்றுமதி தொழில்துறையினருக்கு வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பண வரவுகள் கிட்டும். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3-4க்கான நட்சத்திர பலன்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடையும் ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து சேர்க்கை ஏற்படும் ஒரு நல்ல நாள். புதிய சொத்து வாங்கும் முயற்சிகள் கைகூடும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது தொழிலில் அதிக அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1-2-3க்கான நட்சத்திர பலன்கள். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, வாகன வரி போன்றவைகளை செலுத்துவீர்கள். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 4, 85. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் துர்க்கை. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சனி ஆட்சி பெற்றும் 11ஆம் பாவத்தில் கேதுவும் இருந்து 9ஆம் பாவத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றும் உங்களுக்கு நன்மையான பலன்களை இன்று வழங்குவார். 11ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் அதிபதி புதன் 4ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற சனியுடன் சேர்ந்து உள்ளார். இந்த நிலையில் உங்களுக்கு தரும் பலன்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும். புதிய வீடு வாங்கும் முயற்சிகள், வாகனம் வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி கட்டணங்களை செலுத்துவீர்கள். உங்களது பூர்வீக சொத்திற்காக, புத்திரர்களின் முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். எதிர்பார்த்த தன உதவிகள், பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும்.
விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரத்தில் ஏற்றமிக்க ஒரு நன்னாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 7, 70. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட தெய்வம் காளி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு இன்று காலை 9:43 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. உத்தியோகம் தொழிலில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். போக்குவரத்தில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சனி சூரியன் புதனும் 3ஆம் பாவத்தில் ராகுவும் ராசியில் சுக்கிரன் செவ்வாயும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார். பாக்கியஸ்தானத்தில் கேது இருப்பினும் பாக்கியாதிபதி புதன் பகவான் 2ஆம் பாவத்தில் ராசி அதிபதியுடன் இணைந்துள்ள நிலையில் உங்களுக்கு தரும் பலன்கள். உங்களது குடும்பத்தின் சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் முதலீடு செய்வதில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். அரசு முயற்சிகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்ப விவகாரங்கள், போக்குவரத்து விஷயங்களில் கவனம் தேவை. மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் முதலீடு செய்வதில் கவனம் தேவை. போக்குவரத்து விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 4, 85, 6, 78. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, 12ஆம் பாவத்தில் இருக்கும் சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். கும்பராசிக்கு இன்று சுமாரான நாள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. 2ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் கேது, ராசியில் சனி பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பான கிரக அமைவு இல்லை. குடும்பம், பொருளாதாரம், உடல் ஆரோக்கிய விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு 2ஆம் பாவத்தில் குரு பகவானும் 11ஆம் பாவத்தில் சுக்கிரனும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். மீனராசிக்கு தரும் பலன்கள். ராசியில் ராகு, ராசி அதிபதி 2ஆம் பாவத்தில், 7ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் சனி சூரியனுடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். எதிர்பார்த்த தன வருவாய், பண வருவாய் கிட்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள்.
உங்களது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். பொருளாதார நிலைகளில் திருப்தியான நிலை ஏற்படும் ஒரு நல்ல நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அதிக அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அதிக அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்பம், பொருளாதாரம், உடல் ஆரோக்கிய விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.